பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கில் முந்தானேத்தி வந்து முதலமைச்சர் சொல்கிறார், டபுள் இன்ஜின் இல்லை டப்பா இன்ஜின் அப்படின்னு வார்த்தையை சொல்கிறார். டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருது ஒரு மாநிலத்துக்கு அப்படின்றது என்டிஏவோட தரப்பாக இருக்குது. ஆனால் அந்த டபுள் இன்ஜினே டப்பா இன்ஜின் முதலமைச்சர் சொல்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மாண்பற்ற முறையில் வந்து பிரதமர் அவர்களுடைய பேச்சை கொச்சைப்படுத்தி மாண்பற்ற முறையில் பேசுனதா இப்போ முதலமைச்சர் பேசுனதா நான் பார்க்குறேன். ரொம்ப இவ்வளோ தரக்குறைவாக இவ்வளோ மாண்பு இல்லாத ஒரு விமர்சனத்தை நீங்கள் மட்டும் சிஎம்சின்னு சொல்லலாமா? கரப்ஷன் கிரைம் மாஃபியா கவர்மெண்ட் சொல்லலாம். கரப்ஷன் மாஃபியா கிரைம் சிஎம்சின்னு சொல்ல அவர் சொல்றது என்ன தப்பு இருக்கு? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள விமர்சனத்தை, தரமான விமர்சனத்தை வச்சாங்கன்னா அது நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மேடைகளில் அடிமட்ட தொண்டன் பேசுகிற மாதிரி விமர்சனங்களை முதலமைச்சர் வைக்கிறத ஒரு மாண்பு குறைவாக நான் பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து அப்போ நாமளும் வந்து டிஎம்கேங்கிறது டப்பா முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. நிச்சயமாக சொல்லலாம். அந்த மாதிரி இதுக்கு பேரே வசதியாக இருக்குது, டப்பா முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி அப்படி வசதியாக பேரை வச்சிடலாம், மாற்றி வைக்கலாம். ஆகையால் என்னை பொறுத்தவரை மாண்பற்ற முறையில் பேசணுன்னா எப்படி வேணால் பேசலாம் இப்படிலாம். ஆனால் எனக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாது. இதை மாதிரி சொல்கிறதோ பேசுகிறதோ நமக்கெல்லாம் விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ முதலமைச்சரே சொல்லும்போது நம்மளும் சொல்லலாம் இல்லையா, இதில் என்ன தவறு இருக்குன்னு நம்மளும் சொல்கிறோம். ஆனால் டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறதுல அர்த்தம் இருக்குது. அது என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் மத்தியில் ஆளும் அரசும் மாநிலத்தில் ஆளும் அரசும் ஒரே இணக்கமான மனநிலையோடு இருந்தால் கொண்டு சேர்க்க வேண்டிய நிதிகளை முறையாக கொண்டு சேர்த்து அவைகளை முறையான பயன்பாட்டிற்கு கொண்டு சேர்க்க முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் வில் பி பர்ஃபெக்ட்.